பாலமேடு ஜல்லிக்கட்டுகளும் சும்மா பட்டாசா நடந்துட்டு வருதுங்க. இந்த நிலையில காளை உரிமையாளர்கள் கொடுத்த பேட்டியை இப்போ பார்க்கலாம். கருப்புசாமி, மதுரை மாவட்டம் பக்கத்தில் பொதும்பு கிராமம். மாடு நான் சின்ன பிள்ளையிலேருந்து சல்லியட்டுக்கு போவோம் வருவோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஆசை வந்து மாடு வாங்கினோம். இன்னைக்கு பீரோ. எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? அது எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஒரு 6-10 வருஷமா வளர்க்குறேன். மாடு பேரு? மாடு பேரும் கருப்பு. கருப்பு. அது எப்படி உங்களுக்கு உங்கள்கிட்ட எப்படி பழக்கம்? அதெல்லாம் புல்லமணியா ஒத்த கவரில் பிடிப்போம் வருவோம். இதுலேயும் நல்லா விளாண்டு வரும். என்ன மாதிரி பரிசுலாம் வாங்கி? பூரா சைக்கிள் பீரோ. கிட்டத்தட்ட ஒரு 10 சைக்கிள் வாங்கி மாடு அடைச்சு கொண்டு வரீங்களா? இந்த பீரோ நம்ம கொண்டு வர செலவுக்கு இந்த பீரோ சரி வரும்? அதெல்லாம் ஈடு கட்ட முடியாது. சும்மா சராசரி ஒரு நாளைக்கு பேருதேன். பீரோன்றது ஒரு பேரு. நம்ம மாடு ஜெயிச்சிருச்சு, பீரோ வாங்கிட்டு போறோம், அவ்வளவு. இவ்வளவு தூரம் செலவு பண்ணி கஷ்டப்படும். அதெல்லாம் ஒரு பேருதேன். சல்லியட்டுல ஒரு பேரு. மாடுதான் முக்கியம். மாடு இல்லாம இருக்க முடியாது. நான் மெக்கானிக்கா இருக்கேன், டிராக்டர் மெக்கானிக். சம்பளம் கம்மியா தான்? சம்பளம் கம்மி தான். இருந்தாலும் நம்ம இந்த இப்படி சல்லியட்டுக்கு வர்றது வந்து ஒரு சந்தோஷம், ஆனந்தம் அப்படியெல்லாம் இருக்குல்ல. மாடு அந்த அங்க டாடாசில் ஏற்றிருக்கு. என் பேர் கருப்பு. ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு காலை வளர்த்துக்கிறோம். எங்கள் தாத்தா பேர் சின்னசாமி நடார். அதில் வந்து தொடர்ந்து மாடு இருந்துச்சு. இடையில விட்டுட்டு இப்போ பழையபடியும் ஒரு 10 வருஷமாக அந்த மாடு வச்சு வந்துக்கிறோம். எப்போ இருந்து நீங்கள் ஜல்லிக்கட்டில் இது பண்ணுறீங்க? 63 சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கான். இப்போ சமீபத்தில் பையன் வர்றேன், மாடு வச்சு வர்றேன். சுகுமார்னு சொல்லி அவன் ஜல்லிக்கட்டு குரூப்பில் பெரியதாக. எத்தனை வருஷமாக வச்சுருக்காரு மாடு? ஒரு 15 வருஷமா வச்சுக்கிட்டாங்க. அந்த மாடு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பரிசுகள் நாங்கள் இது அமளியாபுரம் எல்லாத்துக்கும் போகும். சரி, இதுக்கு வாங்கிட்டு வரும். இந்த உடனே பீரோ வாங்கியிருக்கீங்க. இப்போ இந்த பீரோ வந்து நீங்கள் வாங்கிருக்கீங்களா? ஏன்னா இந்த மாடை நீங்கள் அடைக்கிறதுக்கு ஒரு செலவு இருக்கும்ல, மாத செலவு இருக்கும்ல. அது இல்லை, இது வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இது பண்ணுறது. பாரம்பரிய குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியமானீங்க? இல்லை, பாரம்பரியமாக பண்ணுறாங்க. நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? நாங்கள் டெய்லியில் வச்சுருக்கோம். உங்கள் பையன் டிஎம்இ மோட்டார் மெக்கானிக்கல் படிச்சுட்டு இப்போ ஓசூரில் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன். இந்த ஜல்லிக்கட்டு 3 ஜல்லிக்கட்டுக்கும் அங்கேருந்து வந்துடுவேன். வந்துடுவீங்க? எப்போவுமே வந்துடுவாரு. ரைட், ஓகே. இப்போ உங்கள் பையனுக்கு வந்து இந்த மாடு வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்குது? அது எப்படி பார்ப்பாரு மாடு? அவன் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பிள்ளை மாதிரி பார்க்குறேன். இந்த விழா குழுவில் எல்லாமே இதாக இருக்கேன். உங்கள் பேர்? பையன் பேர் மனோகரன். மனோகரன். பாலமேடு ஜல்லிக்கட்டு களத்துல சும்மா சீறி வர்ற காளைகளை பார்த்தாலே நமக்கு ஒரு உற்சாகம் வருது இல்ல? அந்த காளை ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.